ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் உங்களோட ஆர்னி கதைக்கிறேன். வெல்கம் டு ஆர்னி சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு என்ன வீடியோ நான் உங்களோட பயந்து கொள்ள போகிறேன்டா, இன்றைக்கு ஒரு சைனீஸ் ரெசிபி ஒன்று நான் உங்களோட பயந்து கொள்ள போகிறேன். மிகவும் இலகுவான கொஞ்சம் சைனீஸ் கடையில் அந்த இதுகள் வேணும் என்றாலும், ஆனால் சிம்பிளான ஒரு அந்த பொருட்கள் இருந்தால் நீங்கள் சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி உண்டு. இது நாங்கள் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து செய்த ஒரு சாப்பாடு. இதுக்கு இப்போ லாக்டவுன் எல்லாம் இல்லை, இப்போ 30 பேர் வீட்டுக்குள்ளே இணையலாம். அப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறேன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிடலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. புதுசாக போகிற வீடியோக்குள்ள உடனே பார்க்கலாம். இப்படித்தான் சாப்பாடு வெறும் சின்ன பிள்ளைகளும் சாப்பிடலாம், இப்படித்தான் தெரியும். முதலாவது இதான் அந்த சோஸ், வுட்ஸேன்னு சொல்லி டொச்சில் இருக்குது. இந்த சோஸை முதல்ல அந்த இறைச்சிக்குள்ளே மாட்டு இறைச்சி நல்லா சின்ன வெட்டி போட்டு அதுக்குள்ளே ஒரு அண்ணளவாக ஒரு 2-3 தேக்கரண்டி இறைச்சிൻ്റെ அளவை பார்த்து தேக்கரண்டி இந்த வுட்ஸை சோஸ் விட்டது. அதுக்கு பிறகு அதுக்குள்ள எண்ணெயும் விட்டது. நான் அதுக்காக தான் அது காட்டணும். எண்ணெயும் விட்டு கையால் நல்லா பிசைஞ்சு நல்லா ஊற விட்டது. அதுக்கு பிறகு கேரட், குடமிளகாய், சுக்கட்டி, சுக்கினின்னு சொல்லுறது, மற்றது உரைப்பில்லாத ஒரு நீளமான மிளகாய், மற்றது லீக்ஸ், இஞ்சியில் உள்ளி, அதோட வெங்காயம். அதுக்கு பிறகு இது ஒரு தாய்லாந்து கடையில் இந்த சோஸ் நாங்கள் வேண்டினாங்க. அதுக்கு பிறகு டார்க் சோயா சோஸ், லைட் சோயா சோஸ், சில்லி பேஸ்ட், வுட்ஸே. இது அந்த மட்டி சோஸ்ன்னு சொல்லுவினோம். மட்டி சோஸ் இதெல்லாம் தான் இதுக்கு தேவை. இப்போ எங்களோட குக்கிங் ஸ்டார்ட். முதல் நல்ல சின்ன வெட்டின மாட்டிறைச்சியை ஒரு கொஞ்சம் எண்ணெய்க்கு விட்டு ஒன்றும் செய்ய தேவையில்லை. அதுக்குள்ளே நாங்கள் வதக்கி கொண்டிருக்கோம். நல்லா அதுக்கு தண்ணி வரும், நல்லா தண்ணி வரும். அந்த தண்ணியை நாங்கள் வெளியில் எடுக்கணும். ஏன்னா மாட்டிறைச்சி டக்கண்டா அவிஞ்சிடும், அது தண்ணி விடும். அந்த தண்ணியை நாங்கள் எடுத்துடணும். தண்ணி வத்து மட்டும் அவிச்சா மாட்டிறைச்சி நல்லா அவிஞ்சு பழுதாக போயிடும், அது டேஸ்ட்லாம் வந்துடும், இறுக்கமாக வந்துடும். அப்போ சும்மா வச்சு நல்ல நல்ல சூடு நல்ல உச்சத்தில் நிற்கணும், நல்லா இதில் நிற்கணும், ஹை ஃப்ளேமில் விட்டு நீங்கள் நல்லா நாங்கள் செய்கிறோம். இப்போ இப்படி சும்மா துளாவி கொண்டு இருக்கவே அதுக்குள்ளே தண்ணி விடும். கொஞ்சம் நேரத்தில் தண்ணியை எடுத்தும் வைக்கலாம். நாங்கள் தேவைப்படையில் நாங்கள் அதை ஊற்றிட்டோம். இப்போ பாருங்க, அந்த மாட்டிறைச்சி நிறம் மாறிட்டுது. நிறம் மாறின உடனே தண்ணி அதில் விடுகுது. இப்போ இதில் பாருங்க இவ்வளவு தண்ணி வந்திருக்குன்னு சொல்லி தேவையில்லை. அது நார்மலாக நீங்கள் எடுத்து இறைச்சிக்கறி வைக்கிறேன்டா திருப்ப நீங்கள் எல்லாம் வதக்கி போட்டு இந்த தண்ணியை ஊற்றி குழம்பா எடுக்கலாம். ஆனால் எங்களுக்கு தேவையில்லை. அப்போ அதில் எல்லாம் தாண்டி இப்போ நல்ல டிப்டாப்பாக எண்ணெய் எல்லாம் எடுத்து மாட்டிறைச்சியை ஒரு ஒரு நல்ல ஒரு பொரிச்சனை ஒரு வறுத்து நார்மலாக இப்போ வச்சுருக்கிறோம். இனி அடுத்தது நார்மலாக தாச்சியை வச்சு இது என்ன சொல்கிறது, சோள மாவை கரைச்சி வச்சுருக்கிறோம். ஏனெண்டா இது அந்த சோஸை கடைசியாக விட்டு அந்த தடிக்க பண்ணுறதுக்காக சோள மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இப்போ எங்களுக்கு விட்டுருக்குறோம். நார்மலாக 3 டேபிள் ஸ்பூன் அப்படித்தான் விட்டது, கணக்கு நாங்கள் விடையில். இப்போ ரெடி. இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் நார்மலாக கொஞ்சம் சோனன் இது சன்ஃப்ளவர் ஆயிலெலாம் விட்டு செய்த நாங்கள். சன்ஃப்ளவர் ஆயில், வெங்காயம் எப்படி வெட்டுறேன்டா அந்த பெருசாக வெட்டணும். அந்த எங்கட கரைக்கு வெட்டுற மாதிரி வெட்டக்கூடாது. அந்த சதுரமாக இப்போ இதிலே பார்க்க தெரியும், அந்த வெட்டுற அடையாளம் அந்த உங்களுக்கு இப்போவே தெரியும். அந்த பெருசாக வெட்டணும், ஒரு சதுரமாக பெரிய இதில் வெட்டணும். கேஸ் அடுப்புண்டபடியாக டக்கண்டு வெந்துடும். அதுக்கு பிறகு இது உள்ளியும் வெட்டினது வித்தியாசமாக வெட்டியிருக்கிறோம்.
முதல் சன்ஃப்ளவர் ஆயில், பேந்து வெங்காயம், பேந்து உள்ளி, பேந்து குடமிளகாய், மிளகாய், கேரட், சுக்கினி இதெல்லாவையும் நாங்கள் அதுக்கு போடுறோம். அந்த மிரக்கறியை கூடி வெட்டினது ஒரு டைப்பாக தான் அந்த சைனீஸ் ஸ்டைல் உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது ஒரு ஸ்டைலாக தான் அதை வெட்டணும். நார்மலாக எங்கட தமிழ் சாப்பாட்டுக்கு வெட்டுற மாதிரி வெட்ட இல்லாது. போட்டாச்சுது 4-5 நிமிஷத்தில் அது வெந்து நல்ல மடங்கிடும். மடங்கின உடனே மடங்கு மட்டும் நல்லா துளாவ வேணும். இதுக்கு பேர் மட்டி சோஸ். இப்போ அடுத்த விட போகிற சோஸுக்கு பேர் மட்டி சோஸ்ன்னு இருக்குது. மட்டி சோஸ், சில்லி பேஸ்ட், சோயா சாஸ் டார்க் அண்ட் இருக்குது, சோயா சாஸ் லைட் அண்ட் இருக்குது. உப்பு நாங்கள் இதுக்கு போடையில், உரைப்பு போடையில், சில்லி பேஸ்ட்டிலேயே உப்பு உரைப்பு எல்லாம் இருக்குது. அது மற்ற சோயா சோஸில் உப்புத்தன்மை இருக்குது, சரியான உப்புத்தன்மை சோயா சோஸில் இருக்குது. அதால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக உப்பு நீங்கள் விட தேவையில்லை. உரைப்பு வேணுமெண்டா மிளகாயை நீங்கள் உரைப்பு மிளகாயை போடலாம். நாங்கள் சின்னாக்களும் சாப்பிட்றதுக்காக அளவாக தான் செய்தது, உரைப்பு போட்டது. சில்லி பேஸ்ட் இது தாய்லாந்து கடையில் இந்த சில்லி சோஸ் கிடைக்கும். சைனீஸ் கடை, தாய்லாந்து கடையில் கிடைக்கும். நாங்கள் அது வேண்டினாங்க. சில்லி சோஸ் சில்லி பேஸ்ட் போட்டால் தான் அந்த டேஸ்ட்டே வித்தியாசமாக மாறும். பாருங்க அந்த கலர் மாறி, ஆனால் சாப்பாடு சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. சோறோட நூடுல்ஸோடையும் சாப்பிடலாம். இப்போ டார்க் சோயா சாஸ் விடுறோம். இது லைட் சோயா சாஸ். மிரக்கறிகள் எல்லாம் நல்லா மடங்கிட்டுது. இவர் தான் எங்களோட குக். இவர்கிட்ட ஆலோசனை படி தான் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டு இருந்தது. இவர் சொன்ன மாதிரி தான் நாங்கள் மிரக்கறி வெட்டி, இவர் தான் எங்களோட இதில் எப்படி இந்த சாப்பாடு செய்கிறேன்னு சொல்லி இவர் தான் எங்களோட வழிநடத்தி கொண்டு இருந்தவர். இப்போ நாங்கள் அடுத்தது இறைச்சி போடுறோம். மிரக்கறி எல்லாம் போட்ட பிறகு அந்த வதக்கி வச்சிருந்த தண்ணி எடுத்திருந்த இறைச்சி போட்டு மிரக்கறியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கு பிறகு தான் இந்த மட்டி சோஸ்ன்னு சொல்லி, மட்டி சோஸ் ஃபிஷ் சோஸ் மாதிரி தான் இருந்தது. மட்டி சோஸ் ஃபிஷ் சோஸும் இதுக்கு விடலாமென்று நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த டேஸ்ட் தான் இருந்தது மட்டி சோஸ். இப்போ நாங்கள் 30 பேர் வீட்டுக்குள்ளே சேரலாம். 30 பேர் வெளியால் 50 பேருக்கு ஜாயிண்ட் ஆகலாம். அதால் சேர்ந்து கன நாளைக்கு பிறகு சேர்ந்து ஒரு சாப்பாடு சேர்த்து சாப்பிட்டது சந்தோஷமாக இருந்தது. நெடுக தமிழ் சாப்பாடுகள் தானே கூடுதலாக செய்கிறது. அதால் சைனீஸ் சாப்பாடு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமென்றதுக்காக அவருக்கு செய்ய தெரியுமென்றபடியாக நாங்கள் அவர்கிட்ட வழிநடத்தலில் நாங்கள் செய்து சாப்பிட்டது. நார்மலாக நான் அந்த வீடியோ கிளிப் எடுத்தனோ தெரியாது. இதுக்குள்ளே கொஞ்சம் அந்த கோர்ன்ஃப்ளவர் அந்த கரைச்சி வச்ச கோர்ன்ஃப்ளவரை விட்டால் கொஞ்சம் சோஸாக வரும். சில பேருக்கு சோஸ் விருப்பம். சோஸ் விருப்பமானார்கள் இப்போ தனி சோறோடு சாப்பிடுன்னா அந்த இதுக்குள்ளேயே சைட்டில் கொஞ்சம் அந்த கோர்ன்ஃப்ளவர் அந்த தண்ணியை நீங்கள் ஊற்றினா இதுக்குள்ளே இருந்து நல்ல தண்ணியாக நல்ல சோஸாக வரும். அதுக்கு பிறகு லீக்ஸ் இல்லை அந்த வெங்காய தாளன்னு சொல்கிறோம் அந்த இலியத்தான் வெட்டி நாங்கள் மேலே தூவினது. லீக்ஸ் போடையில் மன்னிக்கவும், லீக்ஸ் இல்லை, அது வெங்காயத்தாள்.
இப்போ எங்களோட சாப்பாடு ரெடி. அதுக்கு மேலே நீங்கள் விருப்பம் வேண்டாம் எள்ளையும் தூவி விடலாம். நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு சொல்லி. நன்றி.